என்னப்பா இது, அண்ணாமலை அவர்களையே வெக்கப்பட வச்சுட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு ஃபேமஸ் டாக்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க, நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேசுகிற ஒரு டாக்டர் தான் இவர். வந்து சமீபத்தில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்படி சந்திக்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கு பாரதியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கையில் ஒரு எப்படி ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னவர் அண்ணாமலைச்சின்னு சொன்னவனே அண்ணாமலை அவர்கள் வெக்கப்பட்டு அந்த டாக்டரை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், அண்ணாமலைக்கு ஜெய். முதல்ல சொன்னதெல்லாம் வண்டி ஓடுதண்ணா, உண்மையிலேயே வண்டி ஓடுது. 82 வயசு வண்டி ஓடணும். 43 வயசு எங்கிட்ட ஓட மாட்டேங்குது. வண்டி 5th கியர்ல ஓடுது சார். சொல்லுங்க, இங்க வரணும். கண்டிப்பா அண்ணாமலை அவர்களே வெக்கப்பட வச்சுட்டாரு அந்த டாக்டரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்க பாக்குற வீடியோ நேற்று, அதாவது 2 நாட்களுக்கு முன்பு முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி ஆகும்போது அங்கே ஒரு சிறுவன் வந்து ஒரு பெரிய ஒரு கையெடுத்து கும்பிடுறான் பாருங்க அண்ணாமலை அவர்களை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப தலைவர்கள் என அனைவருமே அண்ணாமலை அவர்கள் வரும்போது அவரை வந்து கிட்டக்க பார்க்க வேண்டும்னு போட்டி போட்டு அந்த கேட்டு கிட்டலாம் முண்டி அடித்து கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறும்போது ஒட்டுமொத்த முருக பக்தர்களும் அங்கே கரகோஷம் எழுப்பி அண்ணாமலைன்னு துண்டெல்லாம் இப்படி விசிறி வேற லெவலில் ஒரு வைப்பு வந்து அங்கே இருந்தது. இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குற சில குரங்குகள்லாம் இருக்குது. அந்த குரங்குகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, 5 அறிவு உள்ள குரங்குகள். மனிதர்களுக்கு 6 அறிவு, அவங்களுக்குலாம் 5 அறிவு தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேளுங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் அமித்ஷா வந்தப்போ அண்ணாமலை அவர்கள் வரும்போது மட்டும் கூட்டங்கள் கரகோஷங்கள் வேற லெவலில் இருந்தது. அதை பார்த்த சில ஃபேக் பொலிட்டிக்ஸ் விமர்சகர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து காசு கொடுத்து இது போல் கத்த சொன்னார், நான் வரப்போ கற்றுங்க, நான் பேச வரப்போ கற்றுங்க, நான் கை காட்டின கற்றுங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து காசு கொடுத்து பேச வச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் மேலே தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டில் கிட்டத்தட்ட 5லேருந்து 10 லட்சம், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஆனால் 20 லட்சம் பேருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட உட்காரலங்க அண்ணாமலை அவர்கள் வரப்ப. எல்லாருமே ஏஞ்சி நின்று அண்ணாமலைன்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த 20 லட்சம் பேருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு 100 ரூபானே கணக்கு வச்சுங்க. இந்த 20 லட்சம் பேருக்கு 100 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு எவ்வளோ? அந்த 20 லட்சம் பேருக்கு 100 ரூபா கொடுத்துருந்தா ஒட்டுமொத்தமாக எத்தனை கோடி வந்து அண்ணாமலை அவர்கள் இதற்காக செலவு பண்ணியிருப்பாரு? எத்தனை 100 கோடி செலவு பண்ணியிருப்பாரு? அதாவது நான் வரப்போ நீ கற்றணும், நான் பேச வரப்போ கற்றணும்னு கணக்கு போட்டு ஒரு செலவு பண்ணியிருந்தாருன்னா எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாரு? இதெல்லாம் யோசிக்காமல் இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த மாதிரி ஃபேக் பொலிட்டிக்ஸ் ரிவ்யூவர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அமித்ஷா அவர்கள் வந்தப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்ச சில வாய்கள் எல்லாம், சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கதை விடக்கூடிய வாய்கள் எல்லாம் முருகர் பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் வரும்போது எவ்வளோ பெரிய கரகோஷங்கள்லாம் கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால குற்றச்சாட்டே வைக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பேருக்குமே அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்தாருன்னு அந்த வாயால் பொய்யான குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்தப்பையும் சரி, முருக பக்தர்கள் மாநாடு நடந்தப்பையும் சரி, அண்ணாமலை அவர்களுக்காக கத்திய கூட்டங்கள், கத்திய மக்கள் உண்மையான அவங்களுடைய அடி மனதிலிருந்து இதயத்திலிருந்து அண்ணாமலை அவர்களுக்காக அந்த கரகோஷத்தை எழுப்பியிருக்காங்க. ஆனால் இதை சகித்துக் கொள்ள முடியாத அரசியல் வியாதிகள், அரசியல் வியாபாரிகள், வாயை வைத்து பொழைப்பு நடத்தும் அரசியல் கூமூட்டைகள் வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த அரசியல் அண்ணாமலை அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைக்கும் அந்த அரசியல் புரோக்கர் கூட சொல்லலாம். அவங்களெலாம் நம்ம வந்து புரோக்கர்கள் சொல்லலாம், 5 அறிவு குரங்கு அப்படின்னு சொல்லலாம், சிந்திக்க தெரியாத கூமூட்டைகள்னு சொல்லலாம், இஷ்டத்துக்கு கதை விடும் பீலா மன்னன்கள்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.